இடைக்கால தடைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. டெம்பரரி சஸ்பென்ஷன். அந்த எஸ்ஐடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் டெம்பரரி சஸ்பென்ஷன் பண்றேன்னு சொல்லியிருந்தா இந்த தீர்ப்பு வந்ததிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். அஸ்ராகாருக்கு விசாரிச்சிருக்க முடியாது. இப்ப அஸ்ராகாருக்கு விசாரிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. மறு தீர்ப்பு வருகிற வரை இது தொடரும். அப்ப முகாந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டா முகாந்திரம் இல்லைங்கிறதான் நீதிபதிகள் சொல்லிட்டாங்களே. இன்னொன்று, இவங்க தரப்புல சொல்றாங்கல்ல, இது எல்லாமே பொய்ன்றதுதான் நீதிபதிகளினுடைய அந்த அப்சர்வேஷன்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, விஜய் அங்க இருக்கிறேன்னு சொன்னாரு, அவர் போகணும்னு சொன்ன அவருக்கு அழுத்தம் கொடுத்தது காவல்துறை தான். அதை ஏற்கிறாங்களா நீதிபதிகள்? இல்ல. அது குறித்த கருத்து தெரிவிச்சிருக்காங்களா நீதிபதிகள்? அதுவும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் அங்க இருக்கு. அந்த உயிரிழப்புகள் நடந்ததே விஜய்க்கு தெரியாதுன்னு நீதிபதிகள் இன்னைக்கு விஜய் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வடிகட்டிய பொய். இதற்கும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல நீதிபதிகள். அப்படியா, உங்களுக்கு தெரியாதா, நீங்க போன பிறகுதான் தெரியுமான்னு கூட அவங்க கேட்கல. அப்போ நீதிபதிகளுக்கு இந்த வழக்குல ஒரு அப்சர்வேஷன் இதற்கு முன்பே இருக்கு. ஏற்கனவே உயர் நீதிமன்றம் எந்த அளவுகோலோடு இந்த வழக்கை அணுகியதோ அதே அளவுகோலோடு உச்ச நீதிமன்றமும் அணுகி இருக்கிறது என்றுதான் அதுல இருந்து புரிஞ்சுக்கணும். முழுக்க முழுக்க பொய்யை மட்டுமே திரட்டி கொண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். இந்த 3 தரப்புமே சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பாக இருந்தாலும் சரி, ஆதவ அர்ஜுன் தரப்பாக இருந்தாலும் சரி, இல்ல இன்னும் 2 பேர் போயிருக்கிறாங்கல்ல, சகோதரன் ஒருத்தர் போயிருக்கிறாரு, தந்தைன்னு ஒருத்தர் போயிருக்கிறாருல, இவங்க எல்லாருமே பொய் முட்டைகளோடு தான் போயிருக்கிறாங்க. எல்லாமே பரப்பப்பட்ட செய்திகள் தான். அதற்கான அடிப்படை ஆதாரங்கள் என்று எதுவுமே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை.